பூபதி சார், நீண்ட காலமாக இந்த பிரச்சனை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த அறிவிப்பு மினிஸ்டர் பேசிய விஷயங்களை கோடிட்டு காட்டி செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. நிஜமாலுமே இப்படி ஒரு ப்ராசஸ் கவர்மெண்ட்ல இருக்கா? நீங்க நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கேட்டுட்டு இருக்கீங்களே, இப்படி ஏதாவது நகர்வுகள் இருக்கா? இப்போ இன்னைக்கு தான் இது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்ச உடனே இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி போச்சு. சரி, அதாவது பேர் பெத்த பேர் நீரில் ஏற்றுன்ற மாதிரி இவர்கள் பெருசாக ஏதாவது சொன்னாங்கன்னா பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்றத நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இவங்க அறிவிக்கிறது எல்லாமே பெருசாக இருக்கும். நான் வந்தால் நல்லது தான், இது வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ராஜாக்கள் காலத்தில் ஒரு வியாபாரிகள் இல்லை வியாபாரியோ இல்லை பொதுமக்களோ சாலையில் போகும்போது அங்கங்கே அந்த கல்லர்கள்னு சொல்லுவாங்க, வண்டியை மறித்து இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விட்ருவாங்கன்ற மாதிரி வந்து அங்கங்கே ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு வாட்டி இந்த டோல்கேட்டை வச்சு காசை பறிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமை தான். அதுவும் இல்லாமல் இப்போ இதுலேயே நிறைய கோல்மால் நடக்குது. கோல்மால்னா ஒரு ஃபாஸ்டாக வேலை செய்யலையா 2 மடங்கு கட்டணம் செய்யுது. கட்டுறதெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் தான், ஒரு சாமானிய மனிதன் தான் இந்த கட்டணத்துக்கெலாம் உட்படுறான். நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு, அதே மாதிரி இந்த சுழல் வழக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லைன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் டோல்கேட் எடுக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் அவங்களாம் கட்டணம் கட்ட வேணாம். கூலி வேலை செய்வான், பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு போவான், அவனுக்கு வந்து ₹1 கட்டணமாக இருக்கட்டும் இல்லை அவரோட இன்சூரன்ஸ் சேர்த்து அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தில் ₹1 சுங்க வரி சாதாரண மனிதர்கள் கட்டுறாங்க. இவர்களெல்லாம் பெரிய பணக்காரர்களாகவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை பணபலத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு இலவசமாக இவர்கள் எல்லாம் பெரிய அறிவிப்பு பலகையே இந்த டோல்கேட்டில் இருக்கும். இவர்கள் எல்லாம் சுங்க வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு. யாருக்கு? பிரதமருக்கு, அமைச்சருக்கு, இல்லை ஒரு நீதிபதி இல்லை இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆஃபீஸர்களுக்கு வந்து நீ வந்து பணம் கட்ட வேணாம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கும் அரசியலில் இருக்கிறவர்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்க கட்ட வேணாம். இது எல்லாமே எங்கே திணிக்கப்படுதுன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் தலையில தான் இது வந்து திணிக்கப்படுது. சரி, இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவாக வந்து இவர்கள் திணிக்கக்கூடியது எல்லாமே அவர்கள் மத்தியில் விடுது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபாஸ்டாகில் வந்து வேலை செய்யலன்னு வச்சுக்கிங்க, ₹50 கட்டணமாக ₹100 கொடு, இல்லையா எனக்கு லஞ்சமாக வந்து ஒரு ₹70 கொடுத்துட்டு போ, உனக்கு டோக்கனே இல்லை, அதெல்லாம் நடக்குது. இவர் லஞ்சம் வந்து அங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய வேலையை வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கறதுல நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் அடிப்படையில் தான் ஃபாஸ்டாக் எல்லாமே பணம் எடுக்கப்படுது. அவர்கள் டோல்கேட்லேயே வந்து அந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேலை செய்யலைன்னா கூட இவர்கள் 2 மடங்கு கட்டணம் செலுத்தினாதான் நான் வண்டியை வந்து அனுப்புவேன். இவர்கள் எல்லாமே குண்டர்களை வைத்து அடக்குவது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளை வைத்து மிரட்டி பணம் வாங்குவது, இது போல் தொடர்ந்து ஒரு அரசாங்கத்து மேலே வந்து ஒரு அதிருப்தி தான் இது. இது யாருக்குமே வந்து இந்த விஷயம் ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், சாலை வரி கட்டுறோம், சாலை வரி கட்டிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, சாலை வரி நீங்கள் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுறீங்க, நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடியது நேஷனல் ஹைவே உபயோகப்படுத்துறீங்க, அதனால் இதுக்கு தனி கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ சுங்க வரியை போட்டு 60 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து சுங்க வரியை போட்டு வசூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட சுங்க வரிகள் போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இதில் ஒரு புள்ளி விவரம் பாருங்க. இப்போ அண்மையில் வந்து 2023 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 48,000 கோடி வந்து வசூலாயிருக்கு. இந்த 48,000 கோடியில் கிட்டத்தட்ட 10,000 கோடி பொதுமக்கள்கிட்ட இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடிக்கு மேற்பட்டது வந்து வணிக வாகனங்கள் ஓட்டக்கூடிய லோடு வண்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டாக்ஸியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பப்ளிக் சர்வீஸில் இயங்கக்கூடிய வாகனங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய வசூல்கள் வந்து இதில் நடக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது 3000 இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க கன்னியாகுமரி வரைக்கும் போகிறீங்கன்னா ஒரு ₹1000 ₹1250 டோல்கேட் வந்துடும். குறைஞ்சது ₹1000 ₹1250 வந்துடும். இது நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை போனீங்கன்னா எவ்வளோ செலவாகுது பாருங்கள். அதனால் இப்போ 3000ன்றாங்க, அது நியாயமாக இதில் வந்து எதுவும் உள்பூசல் இல்லை எதுவுமே இல்லாமல் நேரடியாக இதை வந்து 3000 வாங்கிட்டு நீ ஓட்டுறியா ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டிக்கன்றத நியாய அடிப்படையில் வந்து நிர்ணயம் பண்ணி செயல்படுத்தணுன்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது. ஏன்னா குறைஞ்சது இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் டாக்ஸி இயங்குது, ஒரு நாளைக்கு ₹200 ₹300 கண்டிப்பாக டோல்கேட்டில் போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. அது வந்து மாதம் 3000, நீ எத்தனை வாட்டி வேணாலும் போயிட்டு வரலாம். இந்த பிரச்சனை பெரும்பாலும் இந்த ஃபாஸ்டாக் பிரச்சனை தீர்ந்தாலே வந்து இந்த அபராதம் இதெல்லாம் தீர்ந்தாலே வந்து கண்டிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு வந்து இது ஓரளவு நிவாரணம். இது உங்களோட பார்வை. ஆமாம்.